பெரியாரோ இங்கர்சாலோ கடவுளை காட்டுங்கோங்கிறாங்க. எலக்ட்ரிசிட்டி என்று சொல்றீங்க, காட்டினா நம்ம நம்புறோங்கிறாங்க. இங்கர்சாலும் அது மாதிரி. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கறது, உலகம் முழுவதும் பேரழிவு முஸ்லிம்கள்ட்ட தான் நடக்குது. சிரியாவில் பெருங்கொண்ட அழிவு நடந்துச்சு பஷர் அல் ஆசாத்துடைய தலைமையில். ஐஎஸ் அமைப்பு ஈராக்கில் பெரும் அழிவு, பலஸ்தீனத்தில் இன்றைக்கு பெரும் அழிவு, இப்படி ஆப்கனில் பெரும் அழிவு, எல்லாமே போர், நோய், நும்பலம், இப்படி பயங்கரமா. ஆனாலும் முஸ்லிம்களை பொறுத்தவரை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கேள்வி பொதுக்களத்தில் நான் கேட்கணும். இந்த இறையியல் தன்மை நீங்க சொன்னீங்களா, மரணத்திற்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையில் இந்த உலக காரியங்கள் அனைத்தும் ரெக்கார்ட் செய்யப்பட்டு கேள்வியாக ஆக்கப்படும். டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் டே, சால்வேஷன், அதை கிறிஸ்தவர்களும் சொல்கிறார்கள். இதுல இவ்வளவு அழிவுகள் வந்தாலும் யாரும் அந்த நம்பிக்கை மறுப்பாளராக இல்லாமல் போவதற்கான காரணம் என்ன? இப்போ பொதுவாக நாங்கள் ஹிந்து சகோதரர்களை பார்க்கிறோம், மற்றும் மற்ற மற்ற மக்களை எல்லாம் பார்க்கிறோம், போடா கடவுளுக்கு கண் இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் முஸ்லீம்கள்கிட்ட பேசும்போது ஒரு துன்பங்கள் வந்தாலும் இது எனக்கு ஒரு நீங்கள் தான் சொல்லணும், நீங்கள் தானே அந்த இஸ்லாமிய அறிஞர், அதில் ஆழமான உறுதியான பற்றுக்கு உங்கள் கொள்கை அப்படி என்னத்தை சொல்லுது? எதை மறுமையில் இருக்கு? மறுமை காட்டல, ஒன்றும் ஃபோட்டோவும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனால் நம்ப சொல்கிறீங்க, நம்புறீங்க, எப்படி? அது எப்படி? அதாவது இஸ்லாமுடைய ஒவ்வொரு மதத்திலையும் கடவுளை நம்புறதுங்கிறது அவங்களுக்கு இந்த உலகத்தில் கடவுள் என்ன செய்வார் என்பது தான் கடவுளை நம்புவாங்க. சரி, கடவுளை நம்புகிற யார் எடுத்துக்கொண்டாலும் சரி, நான் பணக்காரன் ஆகணும், நான் வசதியாக இருக்கணும், வீடு வாங்கினேன், கார் வாங்கினேன், நோய் தீரணும், நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையணும், இதுக்கு தான் கடவுளை வணங்கிட்டு இருக்கிறாங்க உலகம் பூரா.